வீட்டு பிரச்சனையை ஆஃப் பண்ணுறதை விட்டுட்டு பலதரப்பட்ட பிரச்சனையை வச்சுக்கிறீங்க. பிரித்தெடுக்கப்பட்டு நீங்கள் ஜீவியம் பண்ணுறதுக்கு தான். அதே சமயத்தில் தேவன் சேராதிரு என்று சொல்லக்கூடிய கூட்டத்தில் தான் சேராப்பையும் இருக்கணும். அமலேக்கிற பூமியின் கீழ் இராதபடிக்கு நான் நிர்மூலம் பண்ணுவேன். கர்த்தருடைய இறுதித்தில் இது இருக்கிறது. தேவ ஜனங்களுக்கு தண்ணி கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல. இது எல்லாம் கர்த்தர் அவங்களை நிறுத்திட்டார். அந்த சாப்பாட்டிலேருந்தே கர்த்தர் பிரிச்சுட்டார். ருசிகரமான சாப்பாடு இல்லை, தட்டை தூக்கி அடிக்கிறது இதெல்லாம் இல்லை, கர்த்தர் பிரிச்சுட்டாரு. நான் எழுத்தின்படியே சொல்கிறேன், கர்த்தர் பிரித்து எடுத்துட்டார். ருசி இல்லைன்னு வீட்டில் இப்போ சண்டை கண்டை போட்டிங்கன்னா நம்ம வருகைக்குரிய ஜனங்கள் இல்லை, சாமானிய ஜனங்க. சாப்பாடு உங்களை அடிமைப்படுத்திருக்குன்னு அர்த்தம். ஃபேக்ட், திஸ் இஸ் 100% ஃபேக்ட். கர்த்தர் அந்த ருசிகரமான ஆகாரத்தை கூட பிரித்து எடுத்துடுறார். அப்போதான் தண்ணி ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு பெருந்தண்டிக்காரனாலாம் இருக்கக்கூடாது. அப்பவும் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படுது. ஒரு நாட்டில் போய் நான் படாத பாடுபட்டேன். அந்த ஊரோ சோறு கம்மியாக தின்ற ஊர் நாடு. மொத்தமே ஒரு குழம்பு கறியில் தான் சாப்பாடு வைக்கிறாங்க. மொத்தம் சின்ன கிண்ணத்தில், இந்த பதார்த்தம் வைக்கிற கிண்ணத்தில் மொத்தம் சோறு வைக்கிறாங்க. சூப் ஒண்டி நம்ம சோறு வடிக்கிற குண்டானில் வைக்கிறாங்க. அந்த சூப்பு நம்ம ஊர் சூப்பு மாதிரி இல்லை. பச்சை கஞ்சி தண்ணி சோறு வடிக்கிற மாதிரி அந்த கஞ்சி தண்ணி, அது மேலே மிளகுத்தூள் போட்டு உப்பு போட்டு அங்கே பேர்ட்ஸ் பறக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி வெட்டி போட்டிருக்கான். நம்ம தான் எல்லாம் தெரியுமே. இதனடா கழிநீர் தண்ணி மாதிரி வச்சுருக்கிறீங்க, மாட்டி வைக்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இது நம்ம ஃபேமிலியை குடிக்க போகிறோமா சிஸ்டர்னு. இல்லை, இந்த சூப் உங்களுக்கு தான். பசி வேறு. சோறு மேலே வெள்ளரிக்காய் வெட்டி வைக்கிற மாதிரி சிக்கனை வெட்டி வைக்கிறாங்க. ஸ்கூல்லலாம் விற்கிறாங்கல்ல, இந்த ஸ்கூல் அந்த காலத்தில் கார்பரேட் ஸ்கூல் வெளிலலாம் விற்பாங்க. மாங்காய் பத்தை போட்டு விற்பாங்க. அது மேலே மிளகாத்தூள்லாம் தடையெல்லாம் விற்பாங்க இல்லையா, தள்ளு வண்டியில். அந்த மாதிரி சிக்கனை அந்த மாதிரி வெட்டி அந்த கப்பு சோறு மேலே சிக்கனை டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. சுற்றி கருவேப்பிலையில் கொத்தமல்லி தூவி வச்சுருக்காங்க. இந்த பவுலில் இருக்கிற சூப்பை எடுத்து இதில் ஊற்றி அப்படியே சாப்பிடணும். இதுக்கு தொட்டுக்கன்னு கேட்டேன். ஊறுகாய் தருவாங்கன்னு நினச்சா மிளகாவை காஞ்ச மிளகா நல்லா அரைச்சி கொஞ்சோண்டு அந்த வினிகரை ஊற்றி புளிக்கும் காரத்துக்கும் சேர்த்து இதை வேணால் தொட்டுக்கோன்னாங்க. அது கொஞ்சம் வாயில் வச்சாரே அவ்வளோதான். ஜலம் எல்லா இடத்துலேருந்து வருது. மூக்குலேருந்து தண்ணி வருது, கண்ணில் தண்ணி வருது, காது வண்டி தான் மிஸ்ஸிங்கு, வாயை கொதிக்குது. கொஞ்சம் வச்சாரு அது அந்த ஊருக்கு மிளகா. அப்படி ஒரு வழி ஆயிட்டேன். சாப்பாடு முடிச்சுட்டு மறு சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணுறேன். கை கழுவி இவங்க போய் அங்கேன்றாங்க. அழுவாத குறை. இது சத்தியமாகவே நடந்துச்சு. அப்போயே வீட்டுக்கு நான் தங்கியிருக்க இடத்துக்கு நான் ஜெபம் பண்ணேன். சாப்பாடு இல்லாமல் ஊழியம் செய்கிறதுன்றது விஷயம் வேறு. இருக்கிற சாப்பாடே மொத்தமே இப்படி தான் போடுவாங்களா இந்த நாட்டில். ஆண்டவரே, சரி சாயந்தரம் இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டாங்க. எங்கே போனாலும் நம்மளுக்கு சாப்பாடு கவனிச்சிருவாங்க. அன்பு இல்லையா? அங்கே போய் பார்த்தா மொத்தமே ஒரு பவுலில் இருக்குது. அது உள்ளே சோறு இருக்குது, அது உள்ளே சூப் இருக்குது, அது உள்ளே குழம்பு இருக்குது, அது உள்ளே ரசம் இருக்குது, அது உள்ளே இறா இருக்குது, அது உள்ளே முட்டையே இருக்குது, அது உள்ளே வெஜிடேபிளும் இருக்குது. இவருக்கு அந்த குச்சியில் சாப்பிட்டு பழக்கம் இல்லை, இவர் இந்தியாவில் வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு ஸ்பூன் ஃபோக் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொன்றும் எடுத்து போடுறேன். ஒரு ஜீவராசி வருது. ஒரு வாட்டி சின்ன மீன் வந்தது, ஒரு வாட்டி முட்டை வந்தது, வேக வச்ச முட்டை, ஒரு வாட்டி இறா வந்தது. இறாவை பார்த்தா உரிக்கவே இல்லை. அட பாவீங்களா, உரிக்காத இறாவை கொடுத்துருக்குறீங்க, தெரியாமல் வந்துடுச்சான்னு கேட்டேன் ஃபஸ்ட் டைம். இங்கே இப்படி தான் ஐயா. இதெல்லாம் நாங்கள் கிணத்துல பின்னாடி கொல்லையில் எல்லாத்தையும் உரித்து அவிச்சு எடுத்து வதக்கி அப்படி தான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் இறாவை. இது டேபிள் மேலே போட்டு இறா உரிக்கிறதுக்கா நான் இந்த ஊருக்கு வந்தேன் நினச்சிக்கிட்டேன். ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி அடித்து நொறுக்கி இறுக்கி கத்துற என்னை எல்லாத்தையும் வாயை கட்டி வயிற்றை கட்டி தெளிவாக கொடுத்தாருன்னு சொல்ல வரேன். இது எல்லா நாட்டில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு வீட்டில் ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கும், ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். நீங்கள் யாரையுமே சிறுமையாக பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். நான் தான் சுத்தம்னு சொல்லக்கூடாது, மற்றவங்களாம் அசுத்தம்னு சொல்லக்கூடாது. நான் தான் சுத்தம்னு சொன்னாலே மற்றவங்க அசுத்தம்னு அர்த்தம். ஐயேன்னா எனக்கு ஐயோன்னு கர்த்தர் சொல்லுவார். இதில் இனம் வந்துடும், ஜனம் வந்துடும், பாகுபாடு வந்துடும். இதெல்லாம் வேற்றுமையிலே ஒற்றுமை காணணும். ஜனநாயகத்தை பேசல, வேதாகமத்தை சொல்கிறேன். ஆனால் அவங்க நல்லா சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு பழகிடுச்சு சாப்பிட்றாங்க.
இது அந்த ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கிட்ட ஊழியம் செய்ய போகிறப்போ அந்த ஃபுட், அது சைனீஸ் ஃபுட் அப்படி தான் கொடுத்தாங்க. சரி இது பரவாயில்ல, இன்னொருத்தர் சொல்லிட்டா கண்டுபிடிச்சிட்டாங்க எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரலன்னு. இன்னொருத்தர் சொல்லிட்டாங்க ஃபோன் பண்ணி, சாயந்தரம் உனக்கு ஃப்ரைட் ரைஸ். அப்பா ஆண்டவரே சோத்திரம் ஐயா, ஃப்ரைட் ரைஸா? சரி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஓகேவா? ஓகே. இல்லை மிக்சட் ஃப்ரைட், சரி மிக்சட் ஃப்ரைட் ரைஸ். அங்கே போய் பார்த்தாலும் முழுசாக இருக்குது யாரா. ஆனால் நம்ம இங்கே சாப்பிட்ற மாதிரி இல்லை, அங்கேயும் உப்பும் இல்லை, காரம் இல்லை, எதுவுமே இல்லை. காரன்றது வந்து வேணும்னா எடுத்துக்கலாம். அப்புறம் கடைசியில் நான் இங்கே வந்து அந்த ஃபுட்டு சாப்பிட்ற அளவுக்கு ஆகிட்டேன். பழகிடுச்சு, இருக்கு 1 மாதம் அங்கே இருந்தேன். இல்லை ஏன் சொல்கிறேன்னா, உங்களை கர்த்தர் அப்படி பிரித்து எடுக்கிறார், பிரித்து எடுத்துருவார். அமலேக்கியர் சாப்பாடை வந்து கொடுக்கலன்றது இல்லை, கர்த்தர் அவங்களை ஏற்கனவே மன்னாவில் பழக வச்சுட்டாரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க கொடுத்துருக்கணும் இல்லையா, கொடுக்கல. அதே இருதயத்தில் கர்த்தருக்கு வச்சுருந்தார். இவன் இந்த மாதிரி பண்ணிட்டான், இவனை விடக்கூடாது, இவனை பூமியில் இராதபடிக்கு பண்ணணும். யோசுவா காலத்தில் செய்யலை, நியாயாதிபதி காலத்தில் இதுக்கும் சரியில்லை, சாமுவேலை வச்சு செய்யலை. ஆனால் சவுல் ராஜாவானவனே கர்த்தர் முதல்ல கொடுத்த அசைன்மெண்ட்டே தான், அவனை விடாத, அவனுக்கு உரியதை எதுவும் தொடாத, முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு கூட்டுவோம், போட்டு சாத்து எல்லாத்தையும். இந்த மனுஷன் என்ன பண்ணானே தெரில, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டான் சவுல் ராஜா. முற்றங்களில் கொண்டு வந்தான் அந்த மந்தையை கட்ட போய் கேட்டால் கர்த்தருக்கு பலி செலுத்துறதுன்னு சொல்ல, கடைசியில் ஒரு முடிவே அமலேக்கியனாலே முடிஞ்சிடுச்சு. ஒருத்தனையும் விடாத, எல்லாத்தையும் சாத்திரு, எல்லாத்தையும் முடிச்சிருக்கான், எல்லாரையும் கொண்டுருன்னா இவன் விட்டு வச்ச பாவம் இவனுக்கே வச்சிருச்சு வேட்டு. அடுத்தது 2 வருஷம் தான் இவன் ராஜ்யபாரம் மனநிலை, நல்ல மனநிலையோடு செய்ய முடியுது. மீதி எல்லாம் குழப்பத்திலே போயிடுச்சு. வெட்டுறேன் குத்துறேன் கெட்ட வார்த்தை பேசுறது தான் சிங்காசனம் வண்டி தான் இருந்துச்சு. மற்ற எந்த எப்போ உங்களுக்கு பரிசுத்தாவினுடைய கனிகளுடைய அதிகாரம் உங்களுக்கு இல்லையோ பாதை மாறிடும். இன்றைக்கெல்லாம் நாளைக்கு மாறிடும். அப்புறம் தான் பேப்பரில் படிக்கிறது, இன்னாச்சு அதாச்சு அதாச்சு இதாச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து சம்பவங்கள் தான் தலைப்பு செய்தியாக வரும். ஆனால் அடிப்படை காரணம் என்னென்னா, அஸ்திபாரம் வந்து இல்லை, அசைகள்லாம் பண்ணல, முதலேருந்தே அஸ்திபாரம் கிடையாது, கனி கிடையாது. கனின்னா நான் இச்சை அடக்கம் மட்டும் சொல்லலை, 9 கனிகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டவைகள் கிடையாது. கனி இல்லாமல் எப்படி அபிஷேகம் வந்ததுனாக்கா வரும். அந்த டைமில் கர்த்தருடைய ஆவியை இறங்கினார். அப்புறம் எங்கே போனார்? அவர் போயிட்டார் பரலோகத்துக்கு. மறுபடியும் யுத்த காலத்தில் மறுபடியும் இறங்குறார். அந்த மாதிரி கன்வென்ஷன் டைமில் இறங்குவார். சத்தியம் ஐயா இது, அந்த மேடைகளில் கர்த்தர் இறங்குவார். நோயாளிக்கு ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் இறங்குவார். நம்பிக்கை ஜெபோடியம் தலைப்பு பாட்டு இல்லை செய்தி நீங்கள் வந்து டைட்டில் சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொத்துன்னு விழுவான். இது ஒரு மாநிலத்தில் நடந்துச்சு, மகாராஷ்டிராவில். இங்கே வந்து பார்த்தா யாருமே விழல. அதுக்குன்னு என்ன, அப்போ கர்த்தர் இறங்கினார். இப்போ இறங்குறது இல்லைன்னு இல்லை, கர்த்தருடைய ஆவியானவர் அந்த ஊழியத்துக்கு ஏற்றபடி இறங்குவார். பல நாடுகளுக்கு போனேன், பல விதமாக கர்த்தர் என்னை பயன்படுத்தினார், இல்லைன்னு சொல்ல. அந்த மாதிரி கர்த்தர் இறங்குவார். அதனால் மேடையில் நடக்கிற அற்புதம் ஒன்றா இருக்கும், தனிப்பட்ட வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். அதுதான் பிரச்சனையாக பின்னாடி செய்தித்தாள்கள்லாம் வருது. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு கனிகள் இருந்ததுன்னா அவதூறாக இருந்தால் கூட சரி, அதை குறித்தும் எதுவும் பேசலை யோசிப்பு. அவதூறை குறித்த கூட நான் நல்லவன் நியாயமானவன் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அவர் பாட்டுக்கு இருந்தார். ராஜாவே ரிலீஸ் பண்ணுறா, ராஜாவே ராஜா இவர்கிட்ட கேட்டுக்கிறான். ராஜா கிட்ட அப்போ கூட போய் சிபார்சுக்கோ ஒத்தாசைக்கெல்லாம் நிற்கவே இல்லை. உண்மை இது. கடைசியில் இந்த ராஜ்யபாரம் போச்சு, எல்லாம் போச்சு. செவிசாய்க்கில் இஷ்டப்படி செய்கிறது, கஷ்டங்களை வரவேற்று கொள்வது. சவுல் ராஜா. தாவீது அப்படி கிடையாது, எல்லாத்துக்கும் கர்த்தரை முன்னே வச்சது. ஒரே ஒரு விஷயம் பண்ணது என்னென்னா, இந்த தொகையை என்ன இருப்பாருங்க 1 நாளாகம் 21, அது ஒரு ரொம்ப பெரிய ஊழியத்தில் பண்ண பெரிய மிஸ்டேக் அது. அப்புறம் பத்சேபால் அது குடும்பத்தில் பண்ண தனி மிஸ்டேக் அது. அது பத்சேபால் தான் ஹைலைட்டு. ஒரு பாலியல் சர்ச்சை தான் பெருசாக இருக்கும். அந்த 70,000 பேர் ஜனங்க செத்ததெல்லாம் பெருசாக தெரில. ஆனால் பத்சேபாலுக்கும் தாவீதுக்கும் பிறந்த குழந்தைய கர்த்தர் அடிச்சார், 7 நாளில் செத்துதுன்றது எல்லார் மனசிலும் ஆழமாக பதிஞ்சிடுச்சு. ஏன்னா அது பாலியல் சர்ச்சைக்குரிய செய்தி, சம்பவம் அது. இதெல்லாம் அப்படி கிடையாது. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு அபிஷேகம் ஊழியக்கார ஆகிறதுக்கு முன்னாடியே
ஊழியத்துக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே இந்த அபிஷேகம் என்ன செய்யணும்? உங்களை விசுவாசியாக இருக்க பொழுதே நல்லா சரியான அபிஷேகத்தில் இருக்கணும்னாக்கா சரியான கனிகள் இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா?